மாம்ஸ் கனியாண்ட ரூம் ஒன்று கட்டலான்னு சொல்லிட்டு 22/11 ரூம் கட்டிகிட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். இதுனாண்ட பக்கம் களம் போடுறேன். இது ஆழமாக ஜேசிபி வச்சு எடுத்து 22/11 ஒரு குழி 6 குழி எடுத்து 6 ரேஸ் காலம் பண்ணி போடலாம் அப்படின்னாங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னாங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா களம் 35/22 அளவு. அதை சுற்றி தென்னை மரம்லாம் வச்சுருக்கேன். சரி பேஸ்ட்டு போட்டு எழுப்பிடலான்ட்டு இந்த பக்கம் வந்து களவு போகிறதுக்காக செங்கல் அடிக்கிட்டு இருக்கோம். செங்கல் அடுக்கி அது மேலே களவு போட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டு வச்சுருக்கோம். காலம் 6 நிற்க வச்சோம். இது பார்த்திங்கனாக்கா இந்த கம்பி கட்டுறதுக்கு வந்தானுங்க 5 பேர் வந்து ஒரு நாள் 6 பீமு கட்டிட்டு 2000 வாங்கிட்டு போனானுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மேஸ்திரி வந்து அடியில் படியை வச்சு பெடலு போட்டு ஜல்லி ஊற்றுறதுக்காக இன்றைக்கி வந்துக்கிறோம். காலையில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தா எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணின்னுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஒரு வாட்டி பண்ணுறதை பண்ணிவிடுவோம். ஒரு 25 வருஷத்துக்கு கைன்லேயே கிடக்கும். நம்ம வேலை ஸ்ட்ராங்காக இருக்கும். திடீர்னு பார்த்தா சரியான மழை. செம்ம மழை பெஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் தான் பெஞ்சுது. பார்த்தா செம்ம மழை. கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் நனைஞ்சு போச்சு. சிமெண்ட் மூட்டை ஒரு 50 மூட்டை வாங்கிட்டு வந்தேன். கோரமண்டல் 280 ரூபான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வந்து போட்டு மூடி வச்சிட்டேன். மழை வந்தது கார் பயிருக்கு எடுத்து போட்டு மூடிட்டேன். இன்னி தான் ஜல்லி போட்டு ஊற்றணும். பார்த்தாக்கா எப்பயே மழை வந்துருச்சு. மழை விட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அடுத்த நாள் வந்து சுற்றி செங்கல் வச்சு அடுக்கி அதில் ஃபுல்லாக ஜல்லி ஊற்றி போட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்தே கட்டினேன். மேஸ்திரி கூட சேர்ந்து நானே வந்து இறங்கி அதில் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அவர் எப்படி பண்ணாரோ ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நான் கட்டினேன், மீதி அவர் 4 அவர் கட்டினார். கட்டிட்டு சுற்றி மண் தள்ளிட்டு இதுக்கப்புறம் ஜல்லி ஊற்றணும். அதில் இந்த பக்கம்தான் வந்து இதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கூறாடலாம் அப்படின்னு இருக்கோம். இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஈவினிங் முடிச்சுட்டு இன்றைக்கி இது கூறாடி சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். வெயில் தான் ஓவராக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேலையாக பார்க்க முடியல. செம வெயில்.